ராதே ராதே. ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? நான் வந்து ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன், காட்டன் புடவை வந்து எப்படி ஒடிஷாவில் வந்து கொடுக்குறது வாங்குறது அதெல்லாம் பற்றி. நான் வந்து அடிக்கடி வாங்கிப்பேன் கடையில். எந்த மாதிரினா இப்படி ஃபஸ்ட்டு வந்து காட்டன் புடவை ரேட்லாம் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. இது மாதிரி இருப்பாங்க. இது வந்து நான் வீட்டில் கட்டுறதுக்காக வாங்கின புடவை. இதில் வந்து 3 புடவை இருக்குது. ஒரு புடவை 300 ரூபான்னு சொல்லி 3 புடவை வாங்கியிருக்கேன் வீட்டில் ரெகுலராக யூஸ் பண்ணுறதுக்கு. இது நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நான் கட்டியிருக்க இந்த புடவை வந்து எப்படி சாஃப்டாக இருக்குமோ அதே மாதிரி தான் இதுவும் இருக்கும். இந்த புடவை வந்து 300 ரூபா, இதுவும் 300 ரூபா, இதுவும் 300. 3 புடவையுமே 300 ரூபா. எப்படி இருக்குது கலர்லாம் சரியாக தெரியுதான்னு தெரியல. இந்த மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக வந்து நான் போய் செலக்ட் பண்ணி வாங்கலை. எங்கள் நாத்தனார் வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஆப்ரேஷன் பண்ண போயிருந்தோன்னு. அதுக்கு முன்னாடி வந்து அவங்க வீட்டு பக்கத்தில் வந்து ஒருத்தவங்க, அவங்க சொந்தக்காரங்க சேல்ஸ் பண்ணுறாங்க. அதனால் வந்து அவங்கக்கிட்ட வந்து வாங்கினேன். ஒன்று 300 ரூபான்னு சொல்லி. வெளியில் விற்றாங்கன்னா கண்டிப்பாக 350 ரூபான்னு சொல்லி விற்பாங்க. எனக்கு வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு 300 ரூபான்னு சொல்லி ஒரேடியாக 3 புடவை வாங்கினதுனால 900 ரூபா வாங்கிட்டு இந்த 3 புடவையும் கொடுத்தாங்க. இந்த புடவை வந்து இப்போ நான் வீட்டில் யூஸ் பண்ணுற இந்த புடவைங்க. இப்போ இந்த மாதிரி பழசாயிடுச்சு அப்படின்னா, கொஞ்சம் கலர் வந்து ஃபேடாகிடுச்சு அப்படின்னா, அதுக்கு பதிலாக வந்து நம்ம அதை எடுத்து வச்சுட்டு இதை யூஸ் பண்ணலாம். இப்போ இது வந்து கொஞ்சம் புது புடவை. இப்போ தீபாவளிக்கு தான் வந்து நான் கட்டினேன் இதை. அதனால் இது வந்து ஓகேவாக இருக்குது. இது வந்து அதே மாதிரி தான் காசு கொடுத்து வாங்கினது. இதுவும் வந்து 300 ரூபா தான். இதே மாதிரி இவங்க வாங்கினேன் இல்லையா, அதே மாதிரி தான் இதையும் வந்து 4 புடவை வாங்கியிருந்தேன். அப்போ அந்த 4 புடவையில் இது ஒன்று, அதுக்கப்புறம் இது ஒன்று, லக்ஷ்மி பூஜைக்காக ஒரு புடவை கட்டியிருந்தேன், பார்த்துருப்பீங்க, அது ஒன்று. லக்ஷ்மி பூஜை புடவை மட்டும்தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வாங்கினாங்க, 350 ரூபா அந்த மாதிரி. மீதி எல்லாம் 300 ரூபாய்க்கு வாங்கிட்டாங்க. ஏன்னா பரவாயில்ல, அது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கு குவாலிட்டி அப்படின்றதுனால. இன்னொரு புடவை வந்து அது சென்னையில் இருக்குது. கீழே வந்து நம்ம பாய் போட்டு படுக்க நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால அம்மா ஹஸ்பண்டில் வந்து சென்னையில் இருக்காங்க இல்லையா, ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க வந்து கீழே போட்டு படுக்கிறதுக்கு நல்லா இருக்கிறதுனால இது எடுத்துகிட்டு வாங்க. இன்னொரு புடவை அங்கே தான் இருக்குது. இது ரெண்டும் வந்து இப்போ நல்லா பழசாயிடுச்சு. போன வருஷம் வாங்கியிருந்தேன் இது ரெண்டும். அதனால் வந்து இதுவும் வந்து அப்படி தான். இது 3மே வந்து நல்ல கலர் வந்து போயிடுச்சு ஓரளவுக்கு. ஆனால் கட்டலாம், இன்னும் ஒரு மாதம் போல் கட்டலாம். அதனால் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஒரு மாதம் தான். எப்படி நம்ம எப்போவுமே வாரத்தில் 1 நாள் இல்லை 2 நாள் தான் கட்டுவோம். அந்த மாதிரினா கண்டிப்பாக இன்னும் ஒரு 2 மாதம் அதுவும் போகும். கலர் ஓரளவுக்கு இருக்குது, நல்ல ஃபேட் ஆகலை. அதனால் அதையும் கட்டுவேன். இது வந்து இப்போ வந்து பிரித்தது அப்படின்றதுனால இதுவுமே வந்து ஓகே. இதுவுமே அதே மாதிரி தான், கொஞ்சம் பழைய புடவை ஆகிடுச்சு. இது எல்லாமே ஃபேட் ஆகிட்டதுனால தான் நான் வந்து இப்போ இந்த புடவை, அதுக்கப்புறம் இந்த 3 புடவை, இப்போ நான் இப்போ கட்டியிருக்கேன் இந்த புடவையும் வந்து பழைய புடவை தான். ஆனால் இது வந்து ஈஸியாக ஃபேட் ஆகாது, ஏன்னா இந்த டிசைன்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா. இந்த புடவை வந்து 450 ரூபான்னு சொல்லி வாங்கினது. ஆக்சுவலாக ஒருத்தவங்க கல்யாணத்துக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. அவங்க வீட்டுக்கு வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அவங்க வீட்டுக்கு போனால் கல்யாணத்தில் அந்த மாதிரி கொடுப்பாங்கன்னு, அந்த மாதிரி தான். இதே மாதிரி இன்னொரு பச்சை கலரும் இருக்கும். ரெண்டுத்தையும் வந்து மாற்றி மாற்றி கட்டிகிட்ருக்கேன். இது இன்னுமே கட்டலாம் ரொம்ப நாளைக்கு, கலர் நல்லா இருக்குது. இன்னும் ஃபேட் ஆகலை. அதோடு நம்ம வெயிலில் காய வைக்கக்கூடாது. வீட்லேயே வந்து கொஞ்சம் நல்லா இருக்க இடத்துல காய வச்சோம்னா ரொம்ப நாளைக்கு வரும். இன்னும் 2-3 புடவை வந்து பழசான புடவை எல்லாமே வந்து நாங்கள் பெட்டு மேலே வந்து போட்டுருவோம். ரொம்ப சாஃப்டாக இருக்கும், படுக்கிறதுக்கு குழந்தைங்களுக்கும் நல்லாயிருக்கும். போட்டு கீழே படுத்துட்டோம்னா. மற்ற டைமில் வந்து நம்ம சின்ன சின்னதாக ரொம்ப விஷயங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் காட்டன் புடவையை. அதுக்கப்புறம் ஃபுல்லாக பழசாயிடுச்சு, கிழிஞ்சு போகிற நிலைமைக்கு வந்துச்சுன்னா வீடியோஸில் பார்த்துருப்பீங்க, பிளாஸ்டிக் பொருள் வாங்குறதுக்கு அதை கொடுத்து மாற்றி வாங்கிக்கிறது. அந்த மாதிரி இந்த காட்டன் புடவை ஒடிஷாவில் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன். கண்டிப்பாக அதை டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தலையில் துணி வைக்கிறதுக்கு ஏன் அப்படின்னு சொல்லியும் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ஏன் காட்டன் சேரீ தான் இப்படி வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியும் பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், காட்டன் புடவை நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. காட்டன் புடவையை பற்றி சொல்லுங்கள், எவ்வளோ ரேட்டு வரும் அந்த மாதிரியெல்லாம் சொல்லி. இப்போ இந்த புடவை வந்து ஃபஸ்ட்டு இப்படி தான் இருக்கும். இப்படி தான் இருக்கும், கடைக்கடைன்னு இருக்க மாதிரி இருக்கும்.
ஒரு 2 தடவை ஜஸ்ட் வந்து தண்ணியில் 2 தடவை வாஷ் பண்ணணும். ஒரு தடவை கட்டிட்டோம், 2வது தடவை கட்டினோம், 3வது தடவை அந்த மாதிரி தண்ணியில் ஒரு நாள். இப்போ நம்ம அடுத்த நாள் வந்து இப்போ இன்றைக்கி கட்டிட்டேன், காலையில் குளிச்சுட்டு நான் வந்து அப்படியே துவைச்சி அதை காய வச்சுருவேன். அப்போ காய வச்ச அப்புறமா மறுபடியும் மடித்து வச்சா மறுபடியும் அந்த கடகடன்னு இருக்கும். மறுபடியும் வந்து அதே மாதிரி ரிப்பீட்டட் 2-3 தடவை பண்ணோம்னா போதுங்க, இந்த சாஃப்ட்னஸ் வந்துடும். எப்படி வந்து துவைச்சி காய வைக்கிறது, எப்படி வந்து இதை பார்த்துக்கிறதுன்னு சொல்லி ஆல்ரெடி நான் வீடியோஸ்லேயே அப்லோட் பண்ணியிருப்பேன் காட்டன் புடவையை பார்த்துக்கிறதுக்கு. ஆனால் இந்த புடவைக்கு 300 ரூபா ஒர்த்துன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக ஒரு தடவை இந்த புடவை ஒன்று வாங்கினோம்னா ஒரு 6 மாதம் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். வாரத்தில் ஒரு 2 தடவை ஒரு தடவை அந்த மாதிரி கட்டினாலுமே கூட. புதுசாக கல்யாணம் ஆன பொண்ணுங்களுக்கு கூட ஒடிசாவில் இந்த மாதிரி காட்டன் புடவை தான் நிறைய கொடுத்துருப்பாங்க அம்மா வீட்டிலேருந்து. அவங்க வந்து அதை வச்சு ரெகுலராக கொஞ்சம் ஹெவி டிசைன்ஸு அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க, புது பொண்ணு இல்லையா, அதனால். மற்றபடி வந்து கொஞ்சம் பழசாக நான் சொன்ன மாதிரி தான் இந்த மாதிரி புடவையும் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி புடவை, இன்னொரு புடவை வந்து இப்போ லாஸ்ட் டைம் ஹஸ்பண்ட் வந்து என்னை சென்னையில் இருந்து வந்து இங்கே வீட்டில் விட்டுட்டு கிளம்புனாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அப்போ வந்து எனக்கு புடவை கலர்லாம் ரொம்ப ஃபேட் ஆகிட்டு இருந்ததுனால அப்போ ஒரு 2 புடவை வாங்கியிருந்தேன். அதில் ஒன்று வந்து இதுவும் இன்னொன்று வந்து இருக்குது க்ரீன் கலர் வந்து ஷெக்டு மாதிரி. அதை நான் துவைச்சி இன்றைக்கி காய வச்சுருக்கேன். ஏன்னா நேற்று கட்டியிருந்தேன், இன்றைக்கி குளிச்சுட்டு அதை காய வச்சுருக்கேன். அந்த புடவை அது வந்து 450 ரூபான்னு சொல்லி வாங்கினாங்க. ஏன் அப்படின்னா அதை நம்ம ஃபஸ்ட்டு கட்டும்போதே இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு கட்டும்போதே இப்படி சாஃப்டாக இருக்கும். இப்படி இது வந்து நம்ம நிறைய தடவை கட்டின அப்புறமா தான் இந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ் வரும். அந்த புடவை வந்து முதல்ல கட்டும்போதே நமக்கு வந்து சாஃப்ட்னஸாக இருக்கும். இந்த புடவை கட்டும்போது முதல்ல கடகடன்னு இருக்கும். உட்காந்தோம்னா அப்படியே வந்து முன்னாடியெல்லாம் அப்படியே இப்படி பப்புன்னு இருக்கும். தலையில் வச்சாலுமே சரி அப்படியே பெருசாக இருக்க மாதிரி இருக்கும் இந்த புடவைலாம். ஆனால் அந்த புடவை மட்டும் எப்படின்னா அப்படியே சாஃப்டாக இருக்கும். அது வந்து 450 500 450 ரூபான்னு வந்து நான் பேசி வாங்கினதே 450 ரூபா. ஒரிஜினல் ரேட் வந்து அவங்க ஃபஸ்ட்டு 550 ரூபா சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், இல்லைங்க நம்ம எத்தனை புடவை 2-3 புடவை, எங்கள் மாமியாருக்கு ஒரு புடவை ஆக்சுவலாக வாங்கி கொடுத்துருந்தேன் அந்த டைமில், நாத்தனாருக்கு ஒரு புடவை, எல்லாருக்கும் ஒரு புடவை வாங்கினதுனால எனக்கும் ஒரு புடவை வாங்கியிருந்ததுனால நான் என்ன சொன்னேன்னா, இவ்வளோ புடவை வாங்கியிருக்கோம், ரேட் கம்மி பண்ணுங்கன்னு சொன்னதுனால 450 ரூபான்னு சொல்லி போட்டாங்க. 100 ரூபா வந்து கம்மி பண்ணலை, எல்லா புடவையிலையும் சேர்த்து அந்த மாதிரி ஒரு ரேட் வந்து நானாக சொல்கிறேன். 550 ரூபா அந்த புடவையோட ஒரிஜினல் ரேட்டு. நம்ம பேசி வாங்கினோம்னா 500 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. அந்த மாதிரி வாங்கின புடவை தான் அது. ஃபஸ்ட் டைம் கட்டும்போதே இப்போ நான் இந்த புடவை கட்டிருக்கேன்னா எவ்வளோ சாஃப்ட்னஸாக இருக்கோ அதே மாதிரி தான் அந்த புடவை இருந்தது. அதாவது இப்படி ஃபுல்லாக ஒரு 4-5 தடவை கட்டினா எப்படி வருமோ அது முதல் தடவை கட்டும்போது இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ரெகுலராக கட்டும்போது அது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ரொம்ப நாளைக்கு வந்து கலரும் அப்படியே இருக்கும். ரொம்ப நாளைக்கு நமக்கு வந்து அந்த ஃபேடெல்லாம் பார்த்திங்கன்னா ஆகாது அவ்வளோ சீக்கிரம். கலர் வந்து ரொம்ப சீக்கிரம் ஃபேட் ஆகிடும் ஒரு சில புடவைங்க, அது ஆகாது. இந்த புடவை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நூல் மாதிரி எனக்கு தோணுது. கலருமே வந்து கொஞ்சம் சீக்கிரம் ஃபேடான மாதிரி தெரியும். ஆனால் இது புது புடவை தான், போன வருஷம் வாங்கினது. ஆனால் நான் யூஸ் பண்ணலை, அப்படியே வச்சுருந்தேன். ஒரு 7-8 தடவை கட்டும் போதே இந்த கலர் வந்து லைட்டாக ஃபேடான மாதிரி இருந்தது. சரி நம்ம வந்து ஒரு இடத்துல ஒரு 4 புடவை வாங்குறோன்னா ஒரு புடவை வந்து அந்த மாதிரி இருக்குன்னா அதுக்காக நம்ம என்ன சொல்ல முடியும்? ஜஸ்ட்டு கொஞ்சம் அவங்களுக்கும் தெரியாது இல்லையா, சேம் கம்பெனியாக இருக்கும், இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை இல்லைனா அது கலர் சேஞ்ச் ஆகியிருக்கும். அந்த மாதிரி பார்த்தா நான் 4 புடவை வாங்கினதில் லக்ஷ்மி பூஜை புடவை அது ஓகே, நல்லா இருந்தது. இந்த புடவையுமே ஓகே, ரொம்ப நல்லா இருந்தது. இந்த புடவையை நான் ரொம்ப நாளாக கட்டிகிட்டு இருந்தேன், ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக்சுவலி நல்லா தான் இருந்தது. கீழே வந்து ஒரு இடத்துல நான் வேகமாக நடக்கும்போது ஒரு இடத்துல மாட்டிக்கிச்சு, இழுத்து கிழிஞ்ச புடவை கட்டக்கூடாது அப்படின்றதுனால இதை வந்து வியர் பண்ணலாம், அப்படியே வச்சுட்டேன். ஆனால் டிசைன்ஸ்லாம் எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த மாதிரி. சரி கிழிஞ்சிட்டதுனால அப்படியே வச்சுருக்கேன். இதை வந்து சம்டைம்ஸ் எங்கேயாச்சும் ஒரு வெளியில் போயிட்டு வரேன், நைட்டில் வந்து சேஞ்ச் பண்ணணும், வியர் பண்ணணும், அந்த மாதிரி டைமில் வந்து வியர் பண்ணுவேன். இல்லைனா வந்து அப்படியே வச்சுருப்பேன், கீழே போட்டு படிக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். பசங்க வந்து ஒரு சில டைமில் லைட்டாக குளிரும் போது இந்த புடவை எடுத்து போத்திப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஹெவியாக குளிருது, முன்னாடிக்கே கொஞ்சம் லைட்டாக குளிரும் இல்லைங்களா, அப்போ வந்து பசங்களுக்கு பெட்ஷீட்லாம் கீழே எடுக்கல, எல்லாமே மேலே வச்சுருந்தது தான். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த புடவையெல்லாம் எடுத்து போத்திப்பாங்க பசங்க. இந்த புடவை இதெல்லாம் வந்து எடுத்து போத்திப்பாங்க. அப்போ வந்து ஓகே, கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து கலர் ஃபேட் ஆகிட்டு இருந்ததுனால இந்த மாதிரி போத்திக்கிற விஷயத்துக்கெல்லாம் பயன்படுத்திட்டு அதுக்கப்புறமா நம்ம வச்சுக்கலாம். இன்னுமே இது வந்து ஓரளவுக்கு கலர் நல்லா இருக்குன்றதுனால தான் நான் இன்னும் வியர் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும், கட்டுறதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதனால் மோஸ்ட்லி நான் வந்து இந்த மாதிரி வியர் பண்ணிப்பேன். இது வந்து
அதே மாதிரி தான். ஆனால் இது வந்து கொஞ்சம் கலர் சீக்கிரமாக ஃபேட் ஆகிட்ட மாதிரி எனக்கு தோணுது. இல்லை அது கலரே அப்படி தானா, அந்த டிசைனே அப்படி தான் இருந்தாலும் லைட்டாக வந்து கலர் ஃபேட் ஆன மாதிரி எனக்கு தோணும். அதனால் அதிகமாக வியர் பண்ண மாட்டேன். ஒரு சில டைமில் வியர் பண்ணுவேன். ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் வெளுத்த மாதிரி ஆகிடுமா அப்படின்னு தோணுது. இது வந்து இங்கே நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு சில விஷயங்களில் புடவை எடுத்து கொடுத்தாங்கன்னு சொல்லி அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி தான் இந்த புடவை. ஒன்று விட்டு ஓரக்குத்தி அவங்களோட வீட்டில் அவங்க வீட்டில் வருஷம், அதாவது ஒரு வருஷம் தேவசம் பண்ணாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு எல்லாரும் மொய் வைப்போம் இல்லைங்களா, அந்த மொய் வச்சா அந்த எல்லாருக்கும் மொய் வைக்கணும். அவங்க வந்து எல்லாருக்கும் புடவை கொடுப்பாங்க. அதாவது சொந்தத்துக்குள்ளே பங்காளிங்க அப்படின்றதுனால அவங்க கொடுத்த புடவை தான் இது. இதுவுமே வந்து ரொம்ப சாஃப்ட். இது எல்லாமே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நான் வச்சுருக்க புடவை எல்லாமே வந்து காட்டனில் சாஃப்டாக இருக்க புடவை தான். ஒடிஷாவில் எல்லாருமே அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த 2 புடவை மட்டும்தான் கொஞ்சம் டிசைனிங்காக இருக்குங்க. எங்கேயாச்சும் வெளியில் ஒரு பஜார் போகிற டைமில் வியர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் நான் மோஸ்ட்லி வெளியில் போகிறதே இல்லைனால இந்த புடவை அப்படியே வச்சு 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 ரொம்ப நாள் ஆகிடுச்சு. அவங்க கல்யாணம் ஆகி அவங்களுக்கு குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கு 2 வயசு ஆகிடுச்சு. அதை நான் அப்போ கொடுத்த புடவை இது. அதனால் போன வருஷம் தான் இந்த புடவையை வந்து நான் எடுத்து கட்டவே ஆரம்பித்தேன். ஏன்னா கொஞ்சம் டிசைனிங்லாம் அதிகமாக இருக்கிறதுனால இப்போ குளிர்காலத்தில் மழை காலத்தில் தான் வியர் பண்ணுவேன். வெயில் காலம் வந்தால் இதை அப்படியே வந்து மடித்து வச்சுருப்பேன். நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. மோஸ்ட்லி இந்த புடவை இப்போ லாஸ்ட்டாக ஒரு 3 மாதம் 4 மாதமாக தான் வியர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடியெல்லாம் அப்படியே வச்சுருந்தேன், வியர் பண்ணலை. எப்பயாச்சும் ஒரு சில டைம் ஒரு 2-3 தடவை வியர் பண்ணியிருப்பேன், அவ்வளோதான். அப்படியே வச்சுருப்பேன். அந்த மாதிரி தான் வந்து காட்டன் புடவைங்கள்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ரேட்லாம் இவ்வளோ தான், 300 350 இதெல்லாம் அவ்வளோதான். நான் கட்டியிருக்கிறது 450. இன்னொன்று சொன்னேன் இல்லையா, முதல்ல கட்டும்போதே சாஃப்டாக இருக்கும்னு சொல்லி, அது வந்து 500 450 550 அந்த மாதிரி ரேட்டில் கிடைக்கும். புதுசாக கல்யாணம் ஆகிற பெண்களுக்கெல்லாம் இந்த மாதிரி 300 350 புடவையும் கொடுப்பாங்க. ஒரு சிலர் வந்து ஹெவியாக இந்த மாதிரி டிசைனிங் வச்ச புடவையே மட்டுமே கொடுப்பாங்க. ஒரு சிலர் வந்து எல்லாமே கலந்து கொடுப்பாங்க. ஆனால் சாரீஸ் எவ்வளோ கொடுக்குறாங்களோ அதை விட அதிகமாக காட்டன் புடவை தான் கொடுப்பாங்க ஒடிஷாவில். ஏன்னா அதுதான் வந்து ரெகுலராக அவங்க வியர் பண்ண போகிறாங்க. அதனால் எங்கேயாச்சும் வெளியில் போயிட்டு வரும்போது தானே சாரீஸ், அதனால் வந்து இதுதான் நிறைய கட்டுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் ஏதாவது யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமாவது இருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹைப்னு ஒரு பட்டன் வரும், அதை முடிஞ்சால் ப்ரெஸ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா வருங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.